விஜய்க்கு இவ்வளவு ஆதரவாக இருக்கு, நீங்கள் ஏன் விஜயோட கட்சியில் சேரணுன்ற ஐடியா இருக்கா? சினிமா பொறுத்த வரைக்கும் அவர் தான். ஆனால் அரசியலுங்கும் போது அது வேறு, சினிமா வேறு. திரையிலையும் சரி நிஜ உலகத்துலையும் சரி மக்களால் கொண்டாடப்பட்ட ஒரு தலைவர் அப்படின்னா கேப்டன். அன்றைக்கி வந்து ரசிகர்களுக்கான ஒரு ஹீரோவாக இருந்தார், இன்றைக்கி மக்களுக்கான ஒரு ஹீரோவாக மாறி இருக்கார். சிங்கிள் லைனாக சொல்லணும் அப்படின்னா விஜய் சாரனுடைய அரசியல் செயல்பாடுகள் எப்படி இருக்குது? விஸ்வரூப வளர்ச்சி. தமிழ்நாட்டில் 2 தான் பெரிய கட்சிகள், ஒன்று திமுக, அதிமுக. ஆனால் இன்னைக்கு அதிமுக, திமுக, இன்னொரு பெருங்கட்சி எதுன்னா டிவிக்கு. நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளோட ஷோக்கு ஸ்பெஷல் கெஸ்ட்டாக டிரெக்டர் பேரரசு சார் வந்திருக்காங்க. சார் வெல்கம் பண்ணிட்டு ஷோக்குள்ள போயிடலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். 21 இயர்ஸ்க்கு அப்புறம் உங்களோட சிவகாசி திரைப்படம் வந்து தேட்டரில் ரீரிலீஸ் ஆயிருக்கு. தேட்டர் விசிட் போனீங்களா? ரசிகர்கள்ட்ட எப்படி வரவேற்பு இருக்குது? நீங்கள் என்னெல்லாம் என்ஜாய் பண்ணீங்க? அந்த எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுங்கள். 21 வருஷத்துக்கு அப்புறம் ஆமாம் ரிலீஸ் அப்போ எப்படி என்ஜாய் பண்ணாங்களோ ஃபேன்ஸ், அதோட பல மடங்கு இன்றைக்கி இருக்குது. அதான் நம்மளுக்கு ஒரு ஆச்சரியமான விஷயம்னா 20 வருஷம் முன்னாடியே பழைய படம் தானே. இன்றைக்கி நான் போகும்போது இன்றைக்கி தான் படம் ரிலீஸ் ஆன மாதிரி எனக்கே ஃபீல் ஆகுது. அவ்வளவு கொண்டாட்டம். டேரக்டருக்கே படம் வந்து இப்போ தான் ரிலீஸ் ஆன அந்த ஃபீல் தான் இருந்துச்சு. நம்ம பழைய படத்தை பார்க்குறோங்கிற ஃபீல் டோட்டலாக இல்லை. அது காரணம் ரசிகரோட வரவேற்பு தான். சீன் பை சீன் கிளாப்ஸு, விசில் சத்தம், அப்புறம் எல்லா சாங்குக்குமே டோட்டலாக இருந்துச்சு, ஆடுறாங்க. ஒரு இயக்குனராக பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷம். ஓகே சார், பெருமகிழ்ச்சி. ரொம்ப சார், சந்தோஷம். கோடம்பாக்கம் ஏரியா சாங் குறிப்பாக நீங்கள் சாங்ஸ்ன்னு பேசுனதுக்கப்புறம் நான் மெயினாக பேசணும்னு நினச்ச சாங் வந்து கோடம்பாக்கம் ஏரியா சாங். அந்த சாங் நீங்கள் க்ரியேட் பண்ணப்போ எப்படி இருந்துச்சு? இப்போ இருக்க அரசியல் நிலவரத்துக்கு அது பயங்கரமாக செட் ஆகுது. அன்றே கணித்தார் பேரரசா, அந்த சாங் எப்படி க்ரியேட் ஆச்சு, அதை பற்றின விஷயங்கள் சொல்லுங்கள். சிலது கணிக்கிறது இல்லை, சிலது பழிச்சிடும் அப்படி. அன்றைக்கே படத்து சுச்சுவேஷனுக்காக தான் எழுதினோம். ஆனால் அதில் வந்து ஆர்டிஸ்ட்டு, ஒரு நடிகர்கள் வந்து பிரச்சாரத்துக்கு போகும்போது அவங்கள வந்து இந்த ஜாதி மதம்லாம் பார்க்க மாட்டாங்க. அதில் ஒரு லைன் வரும், ஸ்டாருங்க நாங்களும் ஓட்டு கேட்டால் யாருமே ஜாதி தான் பார்ப்பதில்லை. அது எம்ஜிஆர் காலமாக இருக்கட்டும், விஜயகாந்த் அவங்களாக இருக்கட்டும், இப்போ விஜயா இருக்கட்டும், நடிகர்களுக்கு மட்டும் நம்ம யாரும் ஜாதி சார்ந்து பார்க்க மாட்டோம். சில நடிகர்கள் அவங்களா ஜாதி முத்திரை குத்திக்கிட்டா தான் அந்த வரிகள் வந்து இப்போ இன்றைக்கும் கரெக்டாக இருக்குது. அப்புறம் தேட்டரில் ஏழைங்க பாலைங்க மனசு வச்சா நாளைக்கு நீங்களும் சிஎம் தான், என்ன கூச்சல், என்னப்பா. ஃபேன்ஸ் எல்லாமே மொத்தம் அந்த வரி அப்படியே டோட்டலாக திருப்பி பாடுறாங்க, தேட்டரில் பாடுறாங்க. அப்போ அந்த சாங்க்கு ஒன்ஸ் மோர் கேட்டாங்க. ஆமாம் சார், இப்போ கமலா தேட்டர் மாதிரி தேட்டர்ஸில் கூட அது ஃபேன்ஸோட ரெக்வஸ்ட் எல்லாம் சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டு இருக்காங்க. திருப்பி ஒன்ஸ் மோர் போட்டு திருப்பி ஃபுல் சாங்கு. நீங்கள் தேட்டர் விசிட் போனப்போ அதே ஒன்ஸ் மோர் வந்துச்சுங்களா? ஆமாம், வந்துச்சு. அது நான் வந்து பாக்ஸ்லேருந்து எட்டி பார்க்குறேன், யார் சீட்டில் உட்காந்துடல, எல்லாம் ஒரே டான்ஸ் தான் மொத்தமாக. என்ன ஒரு அதிசயம் என்னென்னா 20 வருஷம் முன்னாடி ரிலீஸ் டயத்தில் ஜென்ஸ் வந்து ஒரு 60-70% அவங்க 70% ஜென்ஸ் தான் இருந்தாங்க. 30% தான் லேடிஸு அப்போது வருவாங்க. இப்போ அது உல்ட்டா மாதிரி போச்சு. இன்றைக்கி பாரு, பொண்ணுங்க தான் முக்கால்வாசி, பசங்க வந்து 40% அப்படி தான் இருக்காங்க. பொண்ணுங்கன்னா அப்போது வந்து பசங்க தான் ஆடினாங்க அந்த சாங். இதே கோடம்பாக்கம் ஏரியாவெலாம் பசங்க தான் ஓடி போய் ஸ்க்ரீன் பண்ணி ஆடினாங்க. இன்றைக்கி பசங்களோட பொண்ணுக்கு ஆடுறாங்க இன்றைக்கி, அதுவும் போகிற காலேஜ் ஸ்டூடெண்ட்டு. அப்போ நம்ம வந்து ஒரு ஓல்டு அப்படிலாம் இல்லை, கோல்டாக தான் இருக்குது. ஓகே சார், இப்போ இது வந்து கணிப்புலாம் கிடையாது, ஒரு சில விஷயங்கள்லாம் பழிக்கும் அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள். பழிக்கலாம் வாய்ப்பு இருக்கலாம். அப்போ வாய்ப்பு இருக்குன்றீங்களா? இருக்கலாம். ஓகே சார், இப்போ அந்த சாங் நீங்கள் க்ரியேட் பண்ணுறப்போ உங்களுக்கு ஒரு சில சுவாரஸ்யமான அனுபவங்கள்லாம் இருந்திருக்குல்ல, அந்த பாடல் உருவான விதம் எப்படி? 21 வருஷத்துக்கு முன்னாடி அந்த பாடல் உருவான விதம் எப்படி, அதை பற்றி சொல்லுங்கள் சார். இந்த சாங்கில் ஸ்பெஷல் அப்படின்னா, சாங்கு எழுதியாச்சு, ரெக்கார்டிங் போன முடிவு பண்ணியாச்சு. ஃபீமேல் யார் பாடுறது அப்படிங்கும்போது நம்ம யூஸ்வலாக படத்தில் சுசித்ரா போடுவாங்க, அப்புறம் இவங்க அனுராதா ஸ்ரீராம் அவங்க போடுவாங்க, பிகினே சொன்னல. இது ஒரு டைப்பான ஒரு சாங்கு, ஒரு ஆர்டிஸ்ட்டே பிரச்சாரத்துக்கு. அப்புறம் டக்குன்னு அவங்க விஜய் சார் அம்மா இங்கே வந்துடுச்சு, நல்ல சிங்கர் ஆச்சு. இன்னும் விஜய் சார் படத்தில் அவங்க பாட்டுனா ரொம்ப ஹிட் ஆகிருக்கு. ஆமாம், அந்த அம்மா பைசா என்னவோ போராட்டாருமே. ஆமாம். அப்புறம் அவங்க ரொம்ப நாளைக்கு அப்புறமும் பாடுறாங்க. அப்புறம் அவங்க பண்ணது ஸ்பெஷலு.
அப்புறம் சாருக்கு நயன்தாரா மேடம் வந்தது இன்னும் ஒரு ஸ்பெஷல். இன்னும் ஸ்பெஷல். அப்படின்னா ஃபஸ்ட்டு முதல்ல சிம்ரன் நடித்தோம். ம். சிம்ரன் வந்து அப்புறம் அவங்க ஆக்டிங் நிறுத்தியிருந்தாங்க அந்த நேரத்தில். மேரேஜ் பண்ண புதுசு நினைக்கிறேன். அதனால் அவங்க சந்திரமுகி நடிக்கலை. சூப்பர் ஸ்டார் ஜோடி நாங்கள் அப்படின்னு ஆமாம், கூட அது lines அப்போ வரும். அதுக்கு தான் இவங்க பட்டுறோம். ஜோதியா மேடம் ம். சூப்பர் ஸ்டார் ஜோடி தான் கூட ஆடுறாங்கிறது சந்திரமுகியில் இப்போ நடிச்சிருந்தனால ம். சரி அவங்கள ஃபிக்ஸ் பண்ணோம். கரெக்டாக அவங்களும் அந்த நேரத்தில் சூரியோட மேரேஜை ஓகே. பண்ண போகிற டைம் இல்லை மேரேஜ் பண்ண போகிறோம் இப்போ வேணாம் அப்படின்ட்டாங்க. சரி என்னடா பண்ணுறோன்னு யோசிக்கும் போது தான் சூப்பர் ஸ்டார் ஜோடிங்கிறது இப்போதைக்கு சந்திரமுகியில் நயன்தாரா மேடம் தானே, சரி அவங்களே கேட்டுருவோம். ம். அப்புறம் நயன்தாரா மேடத்தை போய் பிடிச்சுன்னு பேசினார், மேனேஜர்னு பேசினார். ஃபஸ்ட்டு மாட்டேன்னாங்க அவங்க, ஏன்னா வளர்ந்து வர டைமு. அப்போ ரஜினி ஜோடி நடிச்சிருக்காங்க. இப்போ போய் ஒரு சாங்கு அவங்க என்ன ஆச்சுன்னா அந்த ஐட்டம் சாங் பாடுவாங்களே, ஒரு சாங் திடீர் கெஸ்ட்டாக வருவாங்க, டக்குன்னு போயிடுவாங்க. அந்த மாதிரி நினச்சிட்டாங்க போல இருக்கு. இல்லை ஒரு சாங்லாம் பண்ணல ம். அப்படின்ட்டு மறுத்துட்டாங்க. அப்புறம் பிடிச்சி சொன்னார் வந்து, சார் அவங்க மாட்டேங்கிறாங்கட்டு. எனக்கு நல்லா ஃபெமிலியரான வரணும், ஏன்னா சுச்சுவேஷன் படி ம். யாரை நம்பர் 1 இப்போ நயன்தாரா தான் இறக்கும்பாங்களே. அப்போ ஃபெமிலியர் இருந்தால் தான் அது கரெக்டாக இருக்கும் பிரச்சாரத்துக்கு போகிறதுக்கு. சரி நாம் பேசி பார்க்குறேன் அப்படின்ட்டு நான் போனேன். ம். போனோன்னு அவங்கள்ட்ட சொல்கிறேன், சுச்சுவேஷன் சொல்கிறேன். இது வெறும் சாங் மட்டும் இல்லை, கதையோடு வர்றது அப்படின்னு. சாங் கன்வின்ஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் முழு படக்கதையே சொல்லியிருக்கீங்க. ஆமாம், அப்போ லீடு சொல்லணும்ல, இந்த மாதிரி கதை சொல்லணுன்னா லீடு. அப்புறம் எண்டு ம். நீங்கள் யாருக்காக ஓட்டு கேட்டிங்களோ அது உல்ட்டா மாறி போகுது, ம். ஆப்போசிட் பார்ட்டி அதை யூஸ் பண்ணிக்கிறாங்க, அது விசிறியை காட்டுவாங்களே, ஆ. இதெல்லாம் இப்போ ரசித்தாங்க. அப்போ அவங்க சாங்கை விட அவங்களுக்கு இந்த லீடும் முக்கியமான role. எண்டும் அவங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி. அப்போ சுச்சுவேஷன் கட்டணும்னு ஓகேன்ட்டாங்க. அப்படி தான் சாங் வந்து உள்ளே வந்தாங்க. ஓகே ஓகே சார். படத்தில் வந்து அம்மா சென்டிமெண்ட் வந்து அப்பவும் சரி இப்போவும் சரி பயங்கரமாக பேசப்படுற ஒரு விஷயம். அதை நீங்கள் வந்து இப்போ எப்படி பார்க்குறீங்க? அந்த இமோஷன்ஸ் இப்போ வரைக்கும் ரசிகர்கள்கிட்ட இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இப்போ பார்த்தப்போ அது எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? இல்லை, உண்மை சொல்லணும்னா இந்த தடவை நான் தேட்டருக்கு போகும்போது நான் பயந்த விஷயம் மற்றதுக்கெலாம் பயப்படல. ம். அவரோட இன்ட்ரடக்ஷன் சாங்கு, ஹியூமரு, லவ் எபிசோடு எல்லாமே ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இந்த சென்டிமெண்ட் மட்டும் இது பழசாக ஃபீல் பண்ணிடுவாங்களோ அப்படின்னு அந்த பயம் மட்டும் இருந்துச்சு. ஏன்னா 20 வருஷத்துக்கு முன்னாடி பண்ண படம்ல. ஏன்னா நம்ம 20 வருஷத்துக்கு முன்னாடி பண்ணும்போது நம்மளுக்கு பாசம். ஏன்னா ஒரு சில விஷயங்கள்லாம் இப்போ வந்து கிரிஞ்சாக மாறிட்டு இருக்க டைம் இல்லைங்களா? ஆமாம் ஆமாம் ஆமாம், எனக்கு அது பயம் இருந்துச்சு. ஆனால் படம் பார்க்கும்போது சென்டிமெண்ட்டை கொண்டு வந்தாங்க. ஆ. தெய்வத்துக்கே மாறு வேஷமா அப்படின்னு சாங் வரும்போது இங்கே விசில் சத்தம். ஒரு சென்டிமெண்ட் சாங்க்கு வந்து விசில் பறக்குமா? பறக்குதில்ல. ஒரு அப்படியே ஒரு சவுண்டு. அப்போ பார்த்தேன், ஓகே. அப்போ 20 வருஷத்துக்கு முன்னாடி இருந்ததை விட மக்கள் வந்து இதை வந்து இன்னும் அப்போ நம்ம வரவேற்கிறாங்க. பாசங்கிறது என்றைக்கும் எவர்கிரீன். அதுக்கு வந்து ஓல்டு நியூலாம் இல்லை. அம்மா பாசம்னா அம்மா தான், தங்கச்சி பாசம்னா பாசம். பாசத்துக்கு கரெக்டாக சொல்லிட்டோம்னா ஓகே. ரொம்ப இதாக தான் கொஞ்சம் இதாகும். அப்போவே அளவாக தான் வச்சுக்கணும் தோணுது. அதனால் இப்போ உள்ள ஜென்ரேஷன் இன்னொன்று இந்த படம் பார்க்கும்போது, படம் வெளியே வந்தோம்ல, 3 தலைமுறை பார்த்தேன். ஒரு 5-6 ஃபேமிலி, தாத்தா பாட்டி, அவங்க பசங்க, பேரம்பேத்தி. ஆமாம், அவங்களுக்கு 10 வயசு 12 வயசு பேரம்பேத்திலாம் இருக்குது. அவங்க அப்பா அம்மாவுக்கு 45 வயசு, அவங்களுக்கு 60-70 வயசு. 3 தலைமுறையை இந்த படம் இந்த ரீரிலீஸுக்கு நான் 5-6 ஃபேமிலி பார்த்தேன். அவங்க படம் பார்த்துட்டு அப்படியே கிளம்பிடல. நான் நிற்கிற பார்த்துட்டு நேரம் இங்கே வந்தாங்க. தாத்தா பாட்டியும் கை கொடுக்குறாங்க, அவங்க பசங்களும் கை கொடுக்குறாங்க, பேரம்பேத்தியும் அங்கிள் சூப்பர் அங்கிள் கொடுக்குறாங்க. அப்போ 3 தலைமுறைக்கும் பிடிச்ச படமாக சிவாசி இருக்குங்கிறது எனக்கு பெருமையான விஷயம். ஆக்சுவலாக ரொம்ப பெருமையான விஷயம். 3 ஜென்ரேஷன்ஸ் வந்து ரசிக்கக்கூடிய ஒரு படம். நம்ம வந்து சென்டிமெண்ட் கதை தாத்தா பாட்டிக்கு ஓகே, அப்பா அம்மாவுக்கு ஓகே. பசங்களுக்கு அவங்கள்ட்ட ரொம்ப நான் கேள்வி கேட்டேன். சிவாசி பார்த்துக்கலாம் இல்லை, இப்போ தான் பார்த்தோம், சூப்பர், நான் திரும்பி வந்து பார்ப்போம் அப்படிங்கிற. ஓகே. சிலர் வந்து நாங்கள் டிவியில் பார்த்தோம், அந்த காலேஜ் ஸ்டூடெண்ட் இருக்காங்களா, அவங்க என்ன சொன்னாங்கன்னா, சார் நாங்கள் 2-3 டிவியில் பார்த்துருக்கேன் சார், நல்லாயிருக்குன்னு நினச்சோம், நான் தேட்டரில் பார்க்கும்போது தான் இந்த படத்தை நாங்கள் என்ஜாய் பண்ணுறோம், அவ்வளோ இது இந்த பவர் எங்களுக்கு தெரியுது அப்படின்னு. 3 தலைமுறையும் இன்னைக்கு சிவாசியை கொண்டாடுறாங்க. அவங்க சென்டிமெண்ட்டுங்கிறது
கரெக்டாக சொல்லிட்டா கரெக்டாக. ஸோ கோடம்பாக்கம் ஏரியா சாங்கை தாண்டி சிவகாசி படத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா சாங்ஸுமே ஹிட்டு தான். மற்ற பாட்டு கிரியேட் ஆன விதம் என்ன, அந்தந்த அனுபவங்கள்லாம் உங்களுக்கு இப்போ என்ன ஞாபகம் இருக்குது, இப்போ நீங்கள் செரிஷ் பண்ணுற மொமெண்ட்ஸ்லாம் என்னென்ன, அதை பற்றிலாம் ஷேர் பண்ணுங்கள் சார். எனக்கு இதில் சிவகாசியில் ஒரு சாங் மெலோடி சாங் வச்சுருந்தேன். நான் அதை ஃபுல்லாக ஷூட் பண்ண முடியல என்னால். அதுக்கு மாண்டேஜ் சாங்கை ஆக்கிட்டேன். அது எனக்கு குறையப்பட்டது. இது என்ன புது உறவா, உயிருக்கும் உயிருக்கும் முதலிரவா, கருப்பையில் காதல் கருவுருமா. நல்ல சாங் அது, எனக்கு பிடிச்ச சாங் அது. அது லென்த் ஆகி போயிடுச்சு படம். அது இப்போவே உங்களுக்கு நெருக்கி 3 இயர்ஸ் படம் அது. அதனால் அது கொஞ்சம் வைக்க முடியல. அதில் மாண்டே சாங் ஆகிட்டேன், அது ஒரு குறை. அப்புறம் எனக்கு வாடா வாடா தோலா, வாடா வாடா தோலா வந்து ஃபேன்ஸுக்கு எப்போயுமே ஒரு சாங் வைப்போம். திருப்பாச்சியில் வச்சேன். நீ எந்த ஊர் நான் எந்த ஊர், அப்புறம் உன்னை யாரை பெற்றிருக்க என்னை யாரை பெற்றிருக்க, ஆனாலும் நீயும் நானும் அண்ணன் தம்பிடா. அது ஒரு மாஸ் ஹீரோவுக்கும் சார் விஜய் சாருக்கும் அவங்க ஃபேன்ஸுக்கும் கனெக்ட் ஆகிற மாதிரி வரிகள். இப்போ இது படம் ஓகே ஆன உடனே ஓப்பனிங் சாங்கு எப்படி இருக்கணும், லிரிக்ஸ் முக்கியம். எப்போ ஓப்பனிங் சாங்கு, ஏன்னா ஃபேன்ஸோட கனெக்ட் பண்ணி தான் அவன் பண்ணுறது என் படங்களில். அப்போ அதுதான் வாடா வாடா தோலா, வாழ்ந்து பார்ப்போம் வாடா. அவ்வளோ அது ஒரு அதில் நிறைய லிரிக்ஸ் பூரா எம்ஜிஆர் சைட்லேயே லிரிக்ஸ்லாம் இருக்கும். ஆமாம், அது பிடிச்சது. உன்னோட உயர்வுக்கு உன்னோட வேர்வை, உன்னோட உயர்வுக்கு உன்னோட வேர்வை, என்னோட உயர்வுக்கு என்னோட வேர்வை, யாரோட உயர்வையும் யாராலையும் தடுக்க முடியாதுடா. அந்த லிரிக்ஸ் வரும்போது இன்றைக்கி அவரை ஒரு அரசியல் தலைவராக, அன்றைக்கி விஜய் சாரை பார்த்து கைதட்டினாங்க. இன்றைக்கி ஃபேன்ஸ் வந்து யாரோட உயர்வும் யாரில் தடுக்க முடியாதுடாங்கும்போது அப்போ இன்றைக்கி அரசியலோட கனெக்ட் பண்ணிட்டாங்க. அப்போ விஜய் சார் உயர்வை எந்த கட்சியும் எந்த அரசியல்வாதிகளும் தடுக்க முடியாதுங்கிற அந்த இதில் இன்றைக்கி சிங்க் ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் வந்து சினிமாக்காக எழுந்தது இப்போ ரியலிஸ்டிக்காகவே எல்லாமே அரசியல் மாறி போச்சு. இதை எக்ஸ்பெக்ட் பண்ணீங்களா சார் நீங்கள் அப்போ எழுதுறப்போ இதெல்லாம் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணீங்களா? இல்லை, நான் அப்போல்லாம் விஜய் சார்லாம் அரசியலுக்கு வரும்னு நினைக்கவே இல்லை. ஏன்னா இவரோட சுபாவத்துக்கு ரொம்ப காமாக இருப்பார், அதிகம் பேச மாட்டார். சிவகாசி திருப்பாச்சின்னு 2 படமே பயங்கர ஹிட்டு. நீங்கள் அந்த 2 படத்தில் விஜய் சாரோட நீங்கள் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு, அதை பற்றி ஷேர் பண்ணுங்கள் சார். இல்லைப்பா, ஃபஸ்ட்டு திருப்பாச்சிங்கிறது எனக்கு ஃபஸ்ட் படம். விஜய் சாரோட ஃபஸ்ட்டு இணைஞ்சு பணியாற்றோம். அப்போ ஒரு சின்ன ஒரு பயம் இருக்கும். என்னடா இவ்வளோ பெரிய ஹீரோ நம்மளை நம்பி ஒரு 2 மணி நேரம் கதை சொன்னோம், அந்த கதையை நம்பி இவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட் கொடுத்துருக்காரு, இது எப்படி நம்ம நம்பிக்கை காப்பாற்றுங்கிற ஒரு இடத்துல அந்த திருப்பாச்சி. சிவகாசிங்கிறது இப்போ திருப்பாச்சி கதையை நம்பி கொடுத்தாரு, சிவகாசி வந்து பேரரசு நம்பி கொடுத்துட்டாரு. ஆனால் ஓகே, ஆனால் கமிட் பண்ணுற முன்னாடி அவனை என்னை கமிட் பண்ணிட்டு அப்புறம் கதையை கேட்டார். அப்போது ஓகே, நம்மளோட நம்பிக்கை, அந்த நம்பிக்கையை காப்பாற்றணுங்கிற முதல் படம் அந்த நம்பிக்கையை வந்து ஏற்படுத்தி கொடுத்துருச்சு. ஆமாம். அப்போ எனக்கு 2வது படம் அதோட பயன் போச்சு. முதல்ல கதையை நம்மளும் நம்பியிருக்காரு, கதை கேட்காமல நம்மளை கழிச்சு கொடுத்துட்டாரு. அப்போ அதோட பொறுப்பு நமக்கு ஜாஸ்தி அப்படின்ட்டு சிவகாசி. அதனால் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா திருப்பாச்சி ஒரு லைவாக போகும். அப்படியே எங்கே ஹீரோஸ் இருக்கோ அங்கே தான் காட்டுவோம். செகண்ட் ஹாலும் ஹீரோஸும் வரும். உங்களுக்கு சிவாசியில் பார்த்தா பிகினிங்லேருந்து ஹீரோஸ் தான் வர, ஒவ்வொரு சீனும் மாஸ் என்ட்ரி தான் இருக்கும், மாஸ் என்ட்ரி. அப்போ முழுக்க விஜய் சார் நினச்சே பண்ண கதை அது. ஓகே. அப்போ ஒவ்வொரு சீனுமே மாஸ். இன்றைக்கி பார்க்கும்போது ஒவ்வொரு சீனும் அவர் வரும்போதும் கையிட்டுறாங்க. அது வரும்போது எல்லாமே ஹீரோ இன்ட்ரடியூஷன் மாதிரி இருக்குது. ஆமாம், அதனால் சிலது கரெக்டாக அமைஞ்சிருச்சு அப்படியே. ஓகே சார். சார் விஜய் சாரோட எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் ஷேர் பண்ணிங்க. அஜித் சாரோட உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ், ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கும், அதை பற்றி சொல்லுங்கள் சார். அஜித் சார் நம்மளை கூப்பிட்டது பெரிய விஷயம். ஏன்னா அப்போ திருப்பாச்சி சிவகாசி பெரிய ஹிட்டு. இண்டஸ்ட்ரி ஃபுல்லாக பேரரசு வந்து விஜய் டைரக்டரு ஒரு மார்க் குத்திடுவாங்களே, விஜய்க்கான ஆஸ்தான டைரக்டர்ன்ற மாதிரி ஒரு விஜய் டைரக்டர்னு ஆகி போச்சு. நான் அப்போ நினச்சேன், இதுக்கப்புறம் நம்மளை விக்ரம் கூப்பிடலாம், சிம்பு கூப்பிடலாம், சூர்யா கூப்பிடலாம், அவங்களாம் யாரும் கூப்பிடலாம். ஆனால் அஜித் சார் மட்டும் உங்களுக்கு கூட மாட்டார். ஏன்னா அப்போ 2 பேரும் 2 துருவங்கள் மாதிரி. விஜய் சாருக்கு அஜித் சார்னா 2 இப்போ சொல்கிறார்ல விஜய் சார் சொல்கிறார்ல, எனக்கும் திமுகவுக்கு தான் போட்டி, அந்த மாதிரி அப்போ ஆமாம் டிவிகேக்கும் திமுகவுக்கு தான் போட்டி அப்படிங்கிற மாதிரி, அப்போ எனக்கும் அஜித் தான் போட்டி மாதிரி சொல்லாமல் ஒரு போட்டி இருந்துச்சு.
அந்த ரெண்டு நேரத்தில் பேருமே ஒரு நல்ல நண்பர்கள் தானே சார்? அது எனக்கு அப்போ அதை நினச்சேன். ம் அதுக்கப்புறம் ஏவிஎம்ல கூப்பிட்டு பேசினாங்க, அடுத்து அஜித் வச்சு பண்ணுறோம், நீங்கள் தான் டைரக்டர் இருக்கணும். எனக்கு என்னடா அவங்க அஜித் சார் சொன்னாங்களா சொல்லலையா? அப்போ நான் கேட்டேன், சார் அஜித் சார் சொல்லிட்டீங்களா நான் தான் டைரக்டர்? சொல்லியாச்சு, அவர் சொல்லி தான் உங்களை கூப்பிட்டு பேசுகிறோம். அப்புறம் அப்பாடா ஓகே, அப்போ அவர் ஒன்றும் விஜய் ஆளுன்னு பார்க்கல, டைரக்டர் தான் பார்க்குறாரு அப்படின்னு அப்படி அமைஞ்சதான். அதனால் எனக்கு அஜித் சார் மூணாவது உடம்பு என்னை கூப்பிட்டது அவருடைய பெருந்தன்மை. ஆனால் இப்போ அஜித் சார் ரொம்ப ஜாலி டைப், விஜய் சாருக்கு அப்படியே ஆப்போசிட். விஜய் சார் வந்தார்னா யார்கிட்ட அதிகம் பேச மாட்டார், தான் உண்டு தன் வேலை உண்டு. அவர் அப்படி இல்லை, எல்லாத்தையும் கலாய்ப்பார். லைட் மேன்லேருந்து கேமராமேன் வரைக்கும் எல்லாத்தையும் கலாய்ச்சிட்டு போயிடுவார். அவ்வளோ ஜாலியாக இருப்பார் அவர். அதனால் அந்த சுபாவத்தில் இவரும் அவரும் நேருக்கு அப்போ முரணாக இருப்பாங்க. ஓகே ஓகே சார். சார் இப்போ ரெண்டு பேரோட ஒர்க்கிங் ஸ்டைலும் தனித்தனியாக எப்படி இருக்கும் அதை பற்றி ஷேர் பண்ணுங்கள். இப்போ சமீபத்தில் நீங்கள் ரெண்டு பேரையும் சந்திச்சிங்களா? அந்த சந்திப்பு எப்படி இருந்துச்சு? அந்த அனுபவங்கள் பற்றி சொல்லுங்கள் சார். ரெண்டு பேருக்கும் ஒற்றுமை அப்படின்னா ஈடுபாடு, அந்த தொழில் ஈடுபாடு. ஒரு படம் ஜெயிக்கணுங்கிறதுல ரொம்ப ரெண்டு பேருமே ஆர்வமாக இருப்பாங்க. விஜய் சார் அப்படின்னா இந்த சாங்ஸில் ரொம்ப கவனம் செலுத்துவார். ஒவ்வொரு சாங்கும் அவருக்கு அந்த அவர் டியூன் அவருக்கு பிடிக்கணும். எவ்வளோ பெரிய டேரக்டராக இருந்தாலும் அவருக்கு இந்த சாங்கில் மட்டும் கொஞ்சம் கவனம் செலுத்துவார். அதே ஆனால் அஜித் சார் கதை கேட்பார், எல்லாம் பிடிச்சி போச்சுன்னா அப்படியே டேரக்டர் ஒப்படைச்சிடுவார். அவங்க டியூன் அவங்க பார்த்துங்க, ஒரு நம்ம போட்டு கட்டினா ஓகே கேட்டுக்கிறத நான் ஓகே பண்ண தான் டியூன் அப்படின்னு வர மாட்டார். நம்ம ஓகே பண்ணுற டியூனை போட்டு காட்டுவோம் அவருக்கு, ஓகே ஜி அப்படின்னு பேர் வரலாம். ஆனால் இவர் சாங்ஸில் ரொம்ப ரொம்ப கவனம் செலுத்துவார். அதனால் உங்களுக்கு விஜய் சார் படத்தில் பார்த்தா எல்லா சாங்குமே பெரிய ஹிட்டாக இருக்குது. காரணம் அவரோட இன்வால்மெண்ட்டு. இது ரெண்டு தான் ரெண்டு பேருக்கும் உள்ள ஒற்றுமைங்கிறது ஃபுல் ஈடுபாடு. ஓகே சார். இப்போ ஹீரோஸ் பற்றி நம்ம பேசிட்டோம். இப்போ அடுத்து நம்ம வந்து முக்கியமாக ஹீரோயின்ஸ் பற்றி பேசணும். திருப்பாச்சி சிவகாசியில் வந்துட்டு நமக்கு த்ரிஷா அசின் வச்சு நீங்கள் ஒர்க் பண்ணியிருந்தீங்க. அவங்க கூட ஒர்க் பண்ண உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு, அதை பற்றி ஷேர் பண்ணுங்கள் சார். த்ரிஷா அப்படிங்கிறது ரொம்ப அழட்டிக்க மாட்டாங்க. அவங்களுக்கு காஸ்டியூம் சென்ஸு ரொம்ப ஜாஸ்தி. ட்ரெஸ்ஸு வந்து கரெக்டாக அதில் கவனம் செலுத்துவாங்க. எப்படி விஜய் சார் வந்து சாங்ஸில் கவனம் செலுத்துவாரோ அவங்க காஸ்டியூமில் கவனம் செலுத்துவாங்க. அப்புறம் ஸ்பாட்டுக்கு வந்து டைலாக் சொன்னால் போதும் அவங்களுக்கு. ஓகே. அந்த நேரத்தில் ரொம்ப இந்த ஓவர் ஆக்டிங் அதெல்லாம் இல்லாமல் அப்போவே கேஷுவலாக பண்ணுற ஒரு ஆர்டிஸ்ட்டு. டயத்துக்கு ஷூட்டிங் வர்றது அது எல்லாமே அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க. அஸ்வின் அப்படிங்கும்போது ஓவர் இன்வால்மெண்ட்டு. நாங்கள் கதையில் சொல்லி ஓகே பண்ணிட்டோம். அவங்க போட்ட ஒரே ஒரு கண்டிஷன், சம்பளம் அதெல்லாம் இல்லை, ஒரு கண்டிஷன்னா படத்துக்கு நான் தான் டப்பிங் பேசுவேன். ஏன்னா நம்ம இடத்துல யாருமே ஹீரோயின் நயன்தாராவாக இருக்கட்டும், த்ரிஷாவாக இருக்கட்டும், அப்போ யாரும் சதாவாக இருக்கட்டும், யாருமே டப்பிங் அவங்க பேச மாட்டாங்க. ஷூட்டிங் நடிச்சு கொடுத்துட்டு அப்படி கிளம்பிடுவாங்க மேக்ஸிமம் ஹீரோயின். அப்போ இவங்க மட்டும் நான் தான் டப்பிங் பேசணும்னு சொன்னாங்க. அப்போ ஓகே என்னடா புதுசாக கண்டிஷன் போகிறாங்களே. ஆனால் ஒன்று பாராட்டணும், எப்படின்னா இப்போ ஹீரோயின் டப்பிங் பேச ஒரு 3 நாள் அவங்க வர வேண்டி இருக்கும். அப்போ 3 நாளுங்கும்போது அது அவங்க இன்னொரு படத்துக்கு 10 நாள் கழிச்சு கொடுப்பாங்க. 10 நாள் அவங்க பல கோடி சம்பாதிச்சு போயிடலாம். இந்த 3 நாள்னால் இன்னொரு படத்துக்கு சம்பாதிக்கலாம். டப்பிங் தனியாக அவங்க காசு கொடுக்க போகிறது இல்லை. ஒரு ஆக்டிங் என்ன சம்பளமோ அதே தான் இங்கே டப்பிங் பேசுனால எக்ஸ்ட்ரா கொடுக்க போகிறதில்ல. ஆனால் அவங்க அதை நினைக்கல. இந்த இதில் இன்னொரு படம் நடிக்கலாம்னு நினைக்காம அது அவங்கள்ட்ட பிடிச்சி போச்சு. நல்ல கண்டிஷன் தான் அது, ஆரோக்கியம் பறிச்சு ஓகேன்ட்டோம். ஸோ அது இன்னொன்று முடிச்சுறேன். அப்போ நம்ம நடிக்கும்போது நம்ம வாய்ஸ் தான் இருக்கணும். நம்ம பேசுகிற டைலாக்குக்கு இன்னொருத்தர் வந்து குரல் கொடுக்கக்கூடாது. அது என்னென்னா உங்களுக்கு இந்த நடிப்பு நேசிக்கிறாங்கள்ல அவங்களுக்கு ஃபுல்ஃபில் ஆகாது. இப்போ நான் நடிக்கணும்னு வச்சுங்களேன், நான் ஒரு சீன் 2 சீன் நடித்தா கூட நான் படம் பார்க்கும்போது ஏன் அதுக்கு இன்னொருத்தர் குரல் கொடுத்தா எனக்கு அது குறையவே இருக்கும். ஒரு சோல் கனெக்ஷன் இல்லாத மாதிரி இருக்கும். அப்போ என்னோட பழகுறாங்கல்ல அவங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக தெரியும். ஆமாம், அவங்க பழகு என்னடா அது நம்ம நடிச்சிருக்கோம், அவங்க குரல் வேறு குரலாக இருக்கும். அப்போ அது ஒரு குறை தான். நம்மளை பற்றி தெரியாமல் என் குரலை அறியாதவங்களுக்கு எங்கே இருக்கவங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் என் குடும்பத்துக்கு, என் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு, என் ஊருக்காரங்களுக்கு, பழகினவங்க எல்லாருக்குமே பேரரசு குரல் எப்படி இருக்குன்னு தெரியும்.
அது மாறுபடும்போது அது வீக்காக இருக்கும். அப்போ ஆர்டிஸ்ட்டும் அதை ஹீரோனை ஃபாலோ பண்ணணும். என்ன பொறுத்தவரைக்கும் இதுக்கிடையே ஒன்றும் சொல்லிடுறேன். முதல் மரியாதைன்னு ஒரு படம் பெரிய ஹிட்டு. பாராஜா படம், காவியம், அதெல்லாம் அது நேஷனல் அவார்டுக்கு போயிருந்துச்சு. ஓகே. ஆமாம். படம் பார்த்துட்டு அதில் ராதா கதாநாயகி, அவங்கள வந்து கதாநாயகியாக செலக்ட் பண்ணிட்டாங்க. தேசிய விருதுக்கு அவங்கள செலக்ட் பண்ணியாச்சு. செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் தெரியுது வாய்ஸ் அவங்க வாய்ஸ் இல்லை. ஓ. டப்பிங் கொடுத்தது யாருன்னா ராதிகா மேடம். அப்போ ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு அவார்டு கொடுக்கும்போது அவங்க வாய்ஸ் இல்லாமல் டப்பிங் வாய்ஸ் கொடுத்துருந்தா அவார்டு கொடுக்க மாட்டாங்க. ஓ. இங்கே செலக்ட் ஆனவங்க ராதாவுக்கு வாய்ஸால் அந்த அவார்ட் வாய்ஸ் இல்லைங்க, அது ஒரு காரணத்துக்காக தேசிய அவார்டு வந்து அவங்களுக்கு மிஸ் ஆயிடுச்சு. இவ்வளோ இருக்குது. அதனால் அப்போது அஸ்வின் வந்து உஷாரத்தான் இருந்திருக்காங்க. நம்மளது அவார்ட் மிஸ் ஆகிடக்கூடாது. நம்மள கிடைக்காத வேறு விஷயம். நம்ம வந்து ஆடியன்ஸோட கைதட்டல் தான் அவார்டு நம்மளுக்கு. சில படங்களில் அப்படி மிஸ் ஆகிடுச்சு தான். அதுதான் எனக்கு அஸ்வின்ட்டு உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். ஓகே சார். சார், இப்போ திரையிலையும் சரி நிஜ உலகத்துலையும் சரி மக்களால் கொண்டாடப்பட்ட ஒரு தலைவர் அப்படின்னா கேப்டனோட நீங்கள் ஒர்க் பண்ண உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் அதை பற்றி ஷேர் பண்ணுங்கள். நான் விஜய் சார்ட்ட ஒர்க் பண்ணியாச்சு, அஜித் சார்ட்ட ஒர்க் பண்ணியாச்சு, அதுக்கப்புறம் கேப்டன்கிட்ட போகிறேன். இவங்க 3 போகிற எனக்கு டிஃப்ரெண்ட்னா, விஜய் சார்ட்ட போகும்போது படம் பண்ணும்போது நம்ம டைரக்டர் கத்தில் இருந்தோம். அப்படியே அது மாதிரி திருப்பதி அஜித் சார்ட்ட ஒர்க் பண்ணும்போது நம்ம டைரக்டர் அப்படியே அந்த கத்தில் அந்த ஷூட்டிங்லாம் போனது. விஜயகாந்த் சார்கிட்ட போகும்போது அது கெத்து போச்சு நம்மளுக்கு. என்ன காரணம்னா, நான் அதுக்கு முன்னாடி அவர் படத்தில் அசிஸ்டண்ட் ஒர்க் பண்ணியிருக்கேன். வல்லரசு படத்தில் இருக்குன்னு அசிஸ்டண்ட்டாக கோட்டையெல்லாம் ஒர்க் பண்ணியிருக்கேன். அப்போ என்ன அசிஸ்டண்ட்டை பார்த்தவர், நான் சாட்டர்டே ஒன்று கூட்டி போகிறாள் தானே போகலாம், அப்புறம் டைலாக் சொல்லி கொடுப்போம் அப்படி பார்த்து. ஆனால் விஜய் சார் படத்துலேயோ அஜித் சார் படத்துலேயோ நம்ம அசிஸ்டண்ட்டை ஒர்க் பண்ணதில்லை. ஸ்ட்ரைட் டைரக்டர் தான். ஏன்னா இவர் வந்து நம்மள அசிஸ்டண்ட்டை பார்த்தாலாச்சே, இப்போ நம்ம டைரக்டர் மாதிரி இப்படி பிக்கப் பண்ணது, அங்கே இந்த டைரக்டருங்கிற அது டப்புன்னு ஃபுல்லாக இறங்கிச்சு. ஆமாம், இறங்கி அசிஸ்டன்ட் மாதிரியே தான் விட்டது நான் மூவ் பண்ணேன். ஆனால் விஜயகாந்த் சார் நாடே சொன்ன விஷயந்தான், எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். எளிமையோட உச்சம். எந்த சூழலையும் நம்ம பெரிய ஹீரோ அப்படிங்கிறது பகட்டே இருக்காது. எல்லாத்தையும் ஒரே மாதிரி பழகுவார். பந்தாக இருக்காது. டெக்னீஷியன்லாம் அவர் ரொம்ப சில பயங்கர சேட்டை, குசும்பு ஜாஸ்தியாக இருக்கும். ஆமாம், ரொம்ப நினைப்போம் கேப்டன் விஜயகாந்த் அப்படியே கேப்டன் பிரபாகரன் அப்படியே அவர் நினச்சிருப்போம். ஷூட்டிங் ஸ்பாட்டில் ரொம்ப குழந்தை இருப்பார். ஆமாம், ஒரு இதில் தான் தருமபுரி வல்லரசு நான் பக்கத்தில் உட்காந்துருக்கேன், டைரக்ட் சொல்லி கூட உட்காந்துருக்கேன். ஒரு பார்ப்பார், அங்கே ஒரு லைட்மேனாக இவர் ஆரம்பத்தில் வளர்ந்து டயத்தில் இருப்பாங்களே, அவங்களும் கொஞ்சம் வயசான பெரிய போகிறவர். அதே பார்ப்பார், ஒரு கல் எடுத்து நான் பேசியிருப்பேன், டக்குன்னு அவர் மேலே ஒரு கல் எறிவார். அவர் எங்கேயும் இருப்பார், எரிஞ்சிட்டு ஆமாம் சொல்லுங்கள் டேரக்டர் சொல்லுங்கள் அப்படி என்கிட்ட சீரியஸாக பேசியிருப்பார். அந்த சுற்றி பார்ப்பார், பார்த்துட்டு இவர் என்கிட்ட சீரியஸாக பேசியிருக்காருல, டவுட்டு வராது அப்படி பேசியிருப்பார். அப்போ திருப்பி அவர் லைட் பண்ணி திரும்ப ஆரம்பிச்சிடுவார். திரும்ப ஒரு கல் எடுப்பார் நேர், ஆனால் குறி கரெக்டாக போடுவார். ஒரு குறி அடிப்பார். பட்டவுடனே என்ன டைலாங்க இது எப்படி நான் பேசுகிறது அப்படின்னு பேசியிருப்பார். அதை பார்ப்பார். ரியாக்ட்லாம் பண்ண மாட்டீங்க? எனக்கு பயம், என்னடா இருந்தாலும் நானும் அதை பார்க்க முடியாது, இவருக்கு பேசிக்கிருக்காரு, நம்ம அந்த பார்த்தா நம்ம காட்டி கொடுத்த மாதிரி பிடிச்சவரையா நீங்கள்? நான் அப்படியே இருப்பேன். இந்த அளவுக்கு அவரோட குழந்தை குசும்பு. இன்னொன்று விளையாட பாருங்க, ஒரு லைட்மேன்ட்ட ஒரு பெரிய இருப்பார். அந்த பழக்கம் நம்ம இப்போ வந்து அப்போ ஆரம்பத்தில் பார்த்த ஆள் இப்போ நம்ம பெரிய ஹீரோ ஆகிட்டோம். இது எல்லா விஷயத்துலையும் சரி, சாப்பிட்ற விஷயத்துலேருந்து எல்லாத்துலேயுமே ஒரு சாதாரண மனுஷன் மாதிரி தான் இருப்பார். ஓகே சார். அடுத்து வந்து பேரரசு சாரோட திரைப்படங்களுடைய தலைப்பு எல்லாமே வந்து ஒரு மாதிரி கேட்சியாக இருக்கும். நீங்கள் படத்துக்கு வந்து தலைப்பு வச்சுட்டு அதுக்கப்புறம் கதை எழுதுவீங்களா, இல்லை கதை எழுதிட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தலைப்பை சூஸ் பண்ணுவீங்களா? இல்லை, வந்து திருப்பாச்சி வந்து வச்ச டைட்டில் வேறு ஃபஸ்ட்டு.
நான் கதை சொல்லிவிட்டு டைட்டில் முக்கியமாக அதிகமாக இந்த ஊர் பேர்களே வச்சதுக்கான காரணம் என்ன? ஆமாம் ஃபஸ்ட்டு அது ஐடியா இல்லை. ம். திருப்பாச்சிக்கு ஒரு டைட்டில் சொல்லி கதை சொல்லியாச்சு. அப்போ அதை முன்னாடி என்ன டைட்டில் செலக்ட் பண்ணியிருந்தீங்க சார்? அதுக்கு வச்சது கிரிவலம். ஓ, கிரிவலம் தான் ஃபஸ்ட்டு. ஏன்னா அதில் சிவகிரி, ம், அதை வச்சு கிரி வலம் வராரு. அது அப்படியே கண்டினியூஸாக போகல. அது கிரிவலம் வச்சேன். கடைசியில் அந்த டைட்டில் இன்னொருத்தர் ரிஸ்க் பண்ணி வச்சுருக்காப்புல. ஓகே ஓகே. அவங்க தரமாட்டிட்டாங்க. எவ்வளோ பேசி பார்த்தோம் தரல. என்னடா அது விஜய் சாருக்கு இந்த டைட்டில் ரொம்ப பிடிச்சி போச்சு, கிரிவலம் டைட்டில் பிடிச்சின்னு பிடிச்சி போச்சு. இப்போ சிக்கலாக போச்சுன்ட்டு நானும் நேராக போய் அவர்கிட்ட கேட்டு பார்க்குறேன். அப்போ ஒரு டேரக்டர் ஆகலை, ஒரு அஸ்டன்ட் தான் பண்ணி வச்சுருந்தாப்புல. ம். அவரும் சார் டைட்டில் தான் எனக்கு கதையை தரமாட்டேன்ட்டாப்புல. சரி, அதை விட நல்ல டைட்டிலாக பிடிக்கணும் அப்படிங்கும்போது நிறைய ஒரு 100-150 டைட்டில் எழுதி அதில் செலக்ட் பண்ண தான் இந்த திருப்பாச்சி. திருப்பாச்சின்னு ஊர் பேராக நினைக்கல. அப்போ ம். கதையில் வந்து அருவா செய்கிறவர் ம். ஹீரோ. இப்போ அருவா செய்கிறம்போது அருவாவில் ஃபேமஸ்ஸு திருப்பாச்சி. எப்படி லட்டுக்கு திருப்பதியோ பஞ்சாமிரத்துக்கு பழனியோ பழனியோ. அது மாதிரி அருவாளுக்கு அருவாளுக்கு திருப்பாச்சி தான். திருப்பாச்சி அருவாள் தான் ஃபேமஸ். ம். அப்படி பிடிச்சதான் கதைக்கு ஏற்ற அந்த கேரக்டருக்கு ஹீரோட கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி தான் பிடிச்சோம். அது ஊர் பேர் அமைஞ்சு வச்சா. கேட்சியான விஷயங்களை பிடிச்சதுனால படம் வந்து கேட்சியாக இருந்துச்சா இல்லை கேட்சியாக இருக்கும்ன்றதுனால தான் அப்படி செலக்டே பண்ணீங்களா? இல்லை, ஃபஸ்ட்டு படம் எல்லாமே கேட்சிங்காக இருக்குன்னு பண்ணதான். ஆ, ஆமாம். ரெண்டாவது சிவகாசி வந்து ஃபஸ்ட்டே டைட்டில் வச்சாச்சு. ஓகே ஓகே சார். இதுக்கு என்ன படம் வந்து சிவகாசி டைட்டில் அப்படி வச்சு தான் சிவகாசி, அதுவும் ஹிட்டு. ம். அப்புறம் திருப்பதிக்கு வந்து நான் ஊர் பேர் வைக்கிறது ஐடியா இல்லை. சரி, ஊர் பேர் போதும், நம்ம இதுக்கு ஊர் பேரும் அதுலேயே ஒரு இமேஜில் அடங்கிடும் அப்படின்னு கதையெல்லாம் பிடிச்சி போச்சு. ஒரு சரவணன் சாருக்கு அவர்கிட்ட போய் ஒரு 4-5 டைட்டில் எழுதி கொடுத்தேன். அவர் எல்லா டைட்டிலும் பார்த்துட்டு ஒதுக்கிட்டார். அப்படியே ஒதுக்கிட்டு, சார் ஊர் பேர் இருந்தால் தான் அது உங்கள் படமாக இருக்கும், ம். அவங்க உங்கள் படம் நினைப்பாங்க. அது அப்படியே ஃபிக்ஸ் ஆயிடுச்சு பேரரசு சார்னா. இதுக்கு ஊர் பேர் வைங்கிட்டாங்க. அப்போ தான் திருப்பதி வச்சது. ஆ, ஓகே சார். சார் இப்போ வந்துட்டு நீங்கள் அடிக்கடி சொல்கிறது உண்டு இல்லையா, விஜய் வந்து கண்டினியூஸாக நடிக்கணும் அப்படின்னு நீங்கள் ரொம்ப ஓப்பனாகவே சொல்கிறீங்க. சப்போஸ் விஜய் வந்து இப்போ நடிக்கணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு கால் ஷீட் கொடுத்தாரு அப்படின்னா நீங்கள் இப்போ இருக்க நிலவரத்துக்கு விஜய் வச்சு எப்பேற்பட்ட படம் எடுக்கணும்னு உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்குங்களா? அது எப்போவுமே இல்லை, அது எப்போவுமே இருக்கும். அது நம்ம திருப்பாச்சி சிவாசி பண்ணும்போது ஓன்லி சென்டிமெண்ட் வித் ஆக்ஷன் மட்டும், ம். அப்புறம் மாஸ் சீன்ஸ் அவ்வளோதான். இப்போ அப்படி இல்லை. இப்போ அவரோட வளர்ச்சி விசுரூப வளர்ச்சி. ம். அவர் எங்கேயோ போய் நிற்கிறாரு. அன்றைக்கி வந்து ரசிகர்களுக்கான ஒரு ஹீரோவாக இருந்தார். இன்றைக்கி மக்களுக்கான ஒரு ஹீரோவாக மாறி இருக்கார். அப்போ அன்னைக்கு நம்ம எடுத்த கதைக்கும் இன்றைக்கி எடுக்க போகிற கதைக்கும் டிஃப்ரெண்ட்டாக வேணும். இன்றைக்கி மக்களுக்கு தேவையான பிரச்சனை. அன்றைக்கி தங்கச்சியை காப்பாற்றணும், அம்மாவை காப்பாற்றணும், ஓகே. எனக்கு அப்போ இல்லையே, மக்களையே காப்பாற்றணும், இந்த ஜனநாயகத்தை காப்பாற்றணும், நாட்டை காப்பாற்றணும் அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்கிறனால அதுக்கான கதைகள் மக்கள் பிரச்சனைக்குரிய கதையை எடுத்து பண்ணால் தான் இன்றைக்கி சரியாக வரும். அதுக்கான கதைகள்லாம் அதெல்லாம் அவர் வந்துட்டார்னா ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் அதெல்லாம். ஓகே சார், நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். ஒரு முக்கியமான கேள்வி கேட்கணும்னு நினச்சது, விஜய்க்கு இவ்வளவு ஆதரவாக இருக்கு, நீங்கள் ஏன் விஜயோட கட்சியில் சேரணுன்ற ஐடியா இருக்கா? இல்லை, அவங்களுக்கு நம்மளை அறிமுகப்படுத்தினவர், அறிமுகப்படுத்தினோட நமக்கு லைஃப் கொடுத்தவர், வாழ்க்கை கொடுத்தவர். சினிமா பொறுத்த வரைக்கும் அவர் தான் நம்மளுக்கு. ஆனால் அரசியலுங்கும்போது அது வேறு, சினிமா வேறு. ஆமாம். அப்போ நமக்கும் சிலது ஒரு இப்படி இருக்கணும், இந்த மாதிரி கட்சியில் இருக்கணும், நமக்கு ஒரு கொள்கை அடிப்படையில் சில பிடிப்பு இருக்கும். ஆமாம். அது வந்து நம்ம வந்து நடிகர் நம்மளை அறிமுகப்படுத்தினாருக்காக நம்ம வந்து கூட இப்போ உங்கள் கொள்கைகள் வேறு. ஆமாம், நின்ற முடியாது. அதனால் விஜய் அப்படிங்கிறக்க போய் அரசியல் நின்ற முடியாது. சினிமாலாம் எல்லா பிரச்சனையும் நான் கூட இருப்பேன். சினிமாவில் எந்த இப்போவும் அவருக்கு ஒரு பிரச்சனைங்கும் போது ஃபஸ்ட்டு என் குரலாக தான் இருக்கும். நான் சவால் விட்டு சொல்லுவேன், எனக்கு ஆரம்பத்துலேருந்தே அவருக்கு எதிராக யார் குரல் கொடுத்தாரு, அரசியல் ரீதியாக குரல் கொடுக்கும்போது அது அந்த கருத்து அடிப்படையில் குரல் கொடுக்கும்போது எல்லாருக்கும் உரிமை இருக்குது. சினிமாவில் உள்ளவங்க, சினிமா நடிகராக இருக்கட்டும், இயக்குனராக இருக்கட்டும், புடிச்சராக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், விஜய் சாருக்கு சப்போர்ட் இருக்கணும்னு அவசியம் இல்லை. அவங்களுக்கு ஒரு பிடிப்பு இருக்கும். ஹியூமன் பீயிங்காக நீங்கள் எப்போவுமே சப்போர்ட்டிவாக இருப்பீங்க. இப்போ சிங்கிள் லைனாக சொல்லணும் அப்படின்னா விஜய் சாரனுடைய அரசியல் செயல்பாடுகள் எப்படி இருக்குது சிங்கிள் லைனில்? விஸ்வரூப வளர்ச்சி. இன்னொன்று, யாருமே எதிர்பாராத அளவுக்கான இன்றைக்கி அவருடைய
புகழ் ஓங்கியிருக்கு, மக்கள் மத்தியிலையும் ஓங்கியிருக்கு. இவரும் கட்சி ஆரம்பிப்பார், மற்ற ஹீரோக்கள் மாதிரி ஒரு கட்சி ஆரம்பிப்பார், ஏதோ ஒரு சின்ன ஒரு ஓட்டு சதவீதம் கொண்டு வருவார் அப்படின்னு நினச்சாங்கல்ல. இன்றைக்கி அப்படி இல்லை. இன்றைக்கி பயங்கரமாக வளர்ந்து நிற்கிறாரு. எப்படின்னா தமிழ்நாட்டில் 2 தான் பெரிய கட்சிகள். இது வரைக்கும் ஒரு 20 வருஷமாக, ஒரு 30 வருஷமாக சரி, 2 கட்சி தான் பெருங்கட்சிகள். ஒன்று திமுக, அதிமுக. எந்த தேர்தல் வந்தாலும் இது 2 தான். இன்னொரு கட்சி எதுவுமே பெருங்கட்சி வந்ததில்லை. மற்ற கட்சி எல்லாமே ஒன்று இதை சார்ந்திருக்கும், இல்லை அதை சார்ந்திருக்கும், கூட்டணியில் இருக்கும். 3வது கட்சி, 3வது பெருங்கட்சிங்கிறதுலாம் ஒன்றும் இல்லை. உதிரி கட்சி தெரியா இருந்துச்சு. அதில் கமலாசன் கட்சியும் போயிடுச்சு, வேறு விஷயம். நிறைய கட்சி போயிடுச்சு. ஆனால் இன்னைக்கு அதிமுக, திமுக, இன்னொரு பெருங்கட்சி எதுன்னா டிவிக்கு. இதுவே இன்னைக்கு அவருடைய மிகப்பெரிய வெற்றி. இல்லை ஜெயிக்கிறாரா, முதலமைச்சர் ஆகிறாரா, அது அடுத்த விஷயம். ஆனால் இன்றைக்கி தமிழ்நாட்டில் ஆமாம் 2 பெருங்கட்சியாக இருந்ததில் இன்றைக்கி 3 பெருங்கட்சியாக வந்துச்சுல, அது முதல் வெற்றி அவருக்கு. சார், இவ்வளோ நிகழ்ச்சியில் பங்கேற்று எங்கள் கூட உங்களுக்கு சிறப்பான கலந்துரையாடல் கொடுத்தீங்க. ரொம்ப நன்றி சார். நேர்களை இத்துடன் இந்நிகழ்ச்சி நிறைவடைகிறது. மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.